ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது ஈபிள் டவர். உலகத்தினுடைய காதல் மொழி பேசக்கூடிய ஒன்றாக பிரான்சினுடைய அடையாளமாக மாறியிருப்பது ஈபிள் டவர். பிரான்ஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது பிரான்சினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய பாரிஸில் உள்ள ஈபிள் டவர் தான். அந்த அளவுக்கு உலகத்தில் உள்ள எல்லா காதலர்களையும் ஈர்க்கக்கூடிய ஒரு சின்னமாக ஈபிள் டவர் இன்னைக்கு மாறி இருக்கு. இந்த ஈபிள் டவர் பற்றிய தெரியாத தகவல் தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம ஊரில் உள்ள கட்டடங்களை விட 81 மடங்கு பெருசு இந்த ஈபிள் டவருங்க. அதாவது 324 மீட்டர் உயரமுடையது. 1572 படிகள் அதில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் மொத்தம் 3 கட்டமாக இருக்கும். அந்த ஈபிள் டவர் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலைன்னு ஒன்று இருக்கும். இதில் முதல் 2 நிலைகளுக்கு நம்ம படி வழியாகவே ஏறி போகலாம். ஆனால் அந்த 3ஆம் நிலையில் நம்ம லிஃப்டில் மட்டும்தான் போக முடியும். அதிலும் குறிப்பாக அந்த லிஃப்ட் இயங்குது பாருங்க, கீழேருந்து மேலே ஒரு ஆண்டுக்கு எத்தனை முறை போயிட்டு வருது அப்படிங்கிற அந்த தூரத்தை கணக்கு எடுத்தால் பூமியை 2 முறை நம்ம சுற்றி வர்றதுக்கான தூரத்தை அது பயணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்கது அந்த ஈபிள் டவர். இது முழுக்க முழுக்க இரும்பாலேயே ஆனது. அதனாலேயே அதிகப்படியான வெப்பநிலையின் காரணமாக சில நாட்களில் அது விரியுது. வெயில்னால விரியுது. 7 அங்குலம் வரைக்கும் அது விரியுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈபிள் டவர் எதனால் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு புரட்சியினுடைய நூற்றாண்டினுடைய நினைவாக கட்டப்பட்டது தான் இந்த ஈபிள் டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிட்லர் 2ஆம் உலகப் போகிறப்போ பார்த்தீங்கன்னா ஹிட்லர் அந்த இதை கைப்பற்றுறதே ஒரு பெரிய சாதனையாக அவர் நினைச்சாரு. அதை தகர்க்கிறதுக்கான உத்தரவெல்லாம் அவர் பிறப்பிச்சாரு. ஆனால் அவங்க அதை செயல்படுத்தலை அப்படின்னும் தகவல்கள் உண்டு. அது உண்மையிலே செயல்படுத்தியிருந்தால் இன்றைக்கி நமக்கு அந்த ஈபிள் டவர் கிடச்சிருக்காது. அந்த அளவுக்கு ஒரு உயரமானது. அவருடைய ஸ்வஸ்திக் அப்படிங்கிற அந்த சிம்பலை அந்த ஈபிள் டவருடைய உச்சத்தில் அவர் பொறித்தார் அப்படிங்கிறதெல்லாம் வரலாற்றில் நம்ம படிக்கிறோம். அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு புல்தரை இருக்கும். அந்த புல்தரையில் இருந்து கொண்டு அந்த ஈபிள் டவருடைய அழகை பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்கும். கிட்டத்தட்ட 1838 இரும்பு இணைப்புகளை ஒன்றிணைக்கப்பட்டது தான் அந்த ஈபிள் டவர். முழுக்க முழுக்க இரும்பு. இப்படி ஒரு அதிசயத்தை உலகத்தில் நம்ம பார்க்கவே முடியாது. அதை யார் வடிவமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் சுதந்திர தேவி சிலை இருக்கு இல்லையா, கையில் தீப்பந்தத்தை வைத்திருக்கக்கூடிய அந்த தீபத்தை வைத்திருக்கக்கூடிய சுதந்திர தேவி சிலையை வடிவமைத்தவங்க தான், அந்த நிறுவனம் தான் இந்த இதை வடிவமைக்கிறாங்க. அதை வடிவமைச்சதை பார்த்ததுனால இதற்கான ஒப்புதல் அவ்வளோ எளிதில் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதனால தான் அதனுடைய பெயர் ஈபிள். அதனால தான் அந்த ஈபிள் டவர் அப்படின்னு அந்த டவருக்கு அந்த பேரை வச்சுருக்காங்க. எப்படி தஞ்சையில் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோயிலில் அந்த கோயிலுக்கான பணிகளை செஞ்ச எல்லாருடைய பேர் எப்படி கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கோ, அது மாதிரி அந்த ஈபிள் டவரில் பணியாற்றியக்கூடிய மிக முக்கியமான பொறியாளர்களுடைய பெயர்கள் எல்லாமே அந்த ஈபிள் டவரில் பொறிக்கப்பட்டிருப்பது தான் அதனுடைய தனிப்பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான நிலநடுக்கம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய அளவில் அதனுடைய வடிவமைப்பை அன்றைக்கே யோசித்து அதை வைத்திருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நாங்களே அந்த இதை டிஸ்மேட்ச் பண்ணிடுவோம், பிரிச்சிருவோம் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தோடு தான் அந்த நிறுவனம் அதை கட்டி கொடுத்தாங்க. ஆனால் அது உலகத்தில் உள்ள எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய உலகத்தின் உயரமான கட்டடமாக, பலரையும் கவரக்கூடிய கட்டடமாக அது மாறியதுனால, அது ஒரு நினைவு சின்னமாக மாறிட்டதுனால அதை நம்ம அழிக்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு அது பார்வையாளர்கள், சுற்றுலா பயணிகளுடைய பார்வைக்கான ஒரு பொருளாக அந்த ஈபிள் டவர் மாறிடுச்சு. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.